நண்பர்களுக்கு வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்வீட்ஸ் தான். என்னென்ன வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இப்போ வந்து 3 வகையான ஸ்வீட் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று ரவா லட்டு. இது வந்துட்டு கொஞ்சம் போல் நெய் விட்டு ரவையை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து வந்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் அந்த ரவையும் வந்து போட்டு நல்லா வந்து நல்ல நைஸாக வந்து பொடிச்சு வந்து எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சம் போல் நெய் விட்டு வேர்க்கடலை போட்டு வந்து வறுத்து வந்து எடுத்துக்கலாம். ரவை வந்து ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். என்னென்னா ரவா லட்டோட கலர் வந்து மாறி போயிடும். நான் செய்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கான அளவு தான் செஞ்சேன். ஒரு 100 கிராம் வந்து ரவை எடுத்தேன், 50 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து தான் நான் செய்தேன். இப்போ வறுத்து வச்ச நம்ம வேர்க்கடலையோடு வந்துட்டு கொஞ்சம் போல் அந்த ரவையை நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களே அதையும் ரெண்டையும் கலந்து கொஞ்சம் போல் நெய் விட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப வந்து பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஸ்வீட் வந்து வந்துடும். வெரி சிம்பிளான மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ரவை மைதா ஓகேங்களா, கொஞ்சம் போல் சர்க்கரை 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து எப்படி ஒரு குலோப் ஜாம் வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக வந்துட்டு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். 3ஐயும் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வந்துட்டு நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்னுமே சாஃப்டாக வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து அளவு ஊற்றுனீங்கன்னா அதிகமாகிடும், இல்லை கம்மியான அளவும் வரும், சரியாக தெரியாது. இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 10க்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாம் மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் உருட்ட வேண்டாம், ஏன்னா நம்ம எப்படி வரும்னு தெரியாது இல்லையா, அதனால் குட்டி பால் மாதிரி வந்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ரவையும் மைதாவும் வச்சு செய்யலாம், இல்லை வந்துட்டு நம்ம ரவை மட்டும் செய்யலாம், இல்லை மைதா மட்டும் செய்யலாம், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வரும். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை நம்ம சர்க்கரையில் போட்டு வந்து ஊற வச்சு கூட வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டு பிசைஞ்சதுனால அப்படியும் கூட வந்து சாப்பிட்லாம். சர்க்கரை போட்டு பிசைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு உண்டான பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் போல் சர்க்கரை வந்து 100 கிராம் கிட்ட சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க. தண்ணி ஊற்றினோன்னே ஒரு சிறு கம்மிப்பதம் வந்தோன்னே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது சர்க்கரையே, இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து நல்லா உப்பி ஊறி வந்து வராது. இது கூடயுமே கொஞ்சம் வாசனைக்காக வந்து ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா கட்டி ஆயிரும் கொஞ்சம் நேரத்துக்கு தான். அது கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட எலுமிச்சம்பழம் சாறு வந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இருக்கணும், ஒட்டாமல் வந்து இருக்கணும். சிறு கம்மி பதம்னா அந்த கம்பி மாதிரி வரும். லேசாக நம்மளுக்கு கொதிச்சாலே வந்துட்டு போதும். பாருங்கள், என்னோடய பாகு வந்து இந்த மாதிரி ஊற்றும் போது வந்து இருக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு பிஸ்கட் எப்படி வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மைதாவும் ரவையும் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ரவை எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா நெருன்னு இருக்கும், அதுக்காக சர்க்கரை வந்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. நான் செய்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 3 பேருக்கான 4 பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். இது அளவு நீங்கள் ஆள் கூடினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அளவும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட்டி வந்து செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே 100 கிராம் வந்துட்டு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் வந்து மைதா மாவு, 50 கிராம் வந்து ரவை, 50 கிராம் சர்க்கரை, அந்த மாதிரி வந்து தான் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் போல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பிஸ்கட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து பிஸ்கட் வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து தண்ணி தெளித்து விட்டு வந்து பிசைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம வந்து கோதுமை மாவு வச்சும் நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து மைதா மாவு தான் வச்சு வந்து செய்தேன். இது வந்து நீங்கள் செய்து எவ்வளோ 1 மாதம் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அப்படியே கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். தண்ணி வந்து நல்லா தெளித்து விட்டு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் தான். இது அளவு இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்படியே அந்த மாவு வந்து அப்படியே வந்து சப்பாத்தி கட்டியில் வச்சு இந்த மாதிரி வந்து தேய்த்துக்கோங்க. ஏன்னா ஷேப் கரெக்டாக வரணும் இல்லையா, அது மாதிரி. அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் மாவு வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாலாம் உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் உருட்டணும், அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கட் மாதிரி வரும். இந்த ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதில்
இதை கட் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிற போதும். அவ்வளோதான். பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ ஏற்றுக்க மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கணும், ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் இந்த மாதிரி தடிமனாக இருக்கணும். பாருங்கள், எல்லாத்தையுமே பிச்சு வந்து எடுத்துட்டேன். ஒன்றோட ஒன்று ஒட்டலாம் செய்யாது. இப்போ வந்து இப்போ 2 பேஜாக நான் வந்து பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. போட்டு எல்லாத்தையுமே போட்டு பாதி ஒரு பேஜ் போடுங்க, அப்புறம் இன்னொரு பேஜ் போடுங்க. இப்போ ஒரு பேஜ் வந்து போட்டிருக்கேன். பப்பிள்ஸ்லாம் அடங்கினோன்னா வந்து எடுத்துடலாம். எண்ணெயெலாம் அது வந்து பார்த்திங்கன்னா குடிக்கவே குடிக்காது. எண்ணெயெலாம் ஒரு சின்ன ஒரு பொட்டு கூட இருக்காது நம்மளுக்கு. நான் வந்து இனிப்பு பார்த்திங்கன்னா பாதி தான் போட்டேன். 100 கிராம் வந்து மைதா, 50 கிராம் ரவை, 50 கிராம் சர்க்கரை, அவ்வளோதான் போட்டேன். நீங்கள் 100 போட்டிங்கன்னா ரொம்பவுமே திகட்ட ஆரம்பிக்கும். இல்லை நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 100 கிராமுமே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலேயும் வந்து இது வந்து சாப்பிட்லாம். நம்ம செய்கிறது பார்த்தோன்னா கொஞ்சமாக இருக்கும், அப்புறம் வந்து அளவு கூடியாயிரும். அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.